ஸோ யூனுஸ் நபி தாவா செஞ்ச அந்த பகுதிகள் வந்து அசீரிய பேரரசு நாகரிகத்தின் கீழே இருந்தது. ஸோ ஒரு வலிமையான நாகரிகமாக அது அந்த காலத்தில் இருந்தது. அதற்கு மத்தியில் அந்த இறை தூதுத்துவம் எவ்வாறு செயல்பட்டது, ஒரு சமூகம் எப்படி வந்து மனம் திருந்துச்சு, மற்றும் அல்லாஹ்வுடைய கருணை எவ்வாறு ஒரு சமூகத்தை அழிவிலிருந்து காப்பாத்துச்சு என்பதை காட்டக்கூடிய ஆழமான வரலாற்று பாடங்கள் நிறைய இருக்குங்க. யார் இந்த அசீரியர்கள்? அசீரியன்ஸ் வந்து பண்டைய மெசபடோமியா பகுதியில வாழ்ந்த ஒரு சக்தி வாய்ந்த நாகரிக மக்கள். ஸோ அவங்க உலக வரலாற்றுல முதல் பெரிய இராணுவ பேரரசுகள்ல ஒன்றை உருவாக்குனாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அசீரியர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, செமிட்டிக் மொழி குடும்பத்தை சேர்ந்த மக்கள் இவங்க. அதாவது அக்காடியன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அக்காதிய மொழியின் அசீரிய வழக்கை இவங்க பேசி வந்தாங்க. இன்றைய வடக்கு ஈராக் பகுதியில வாழ்ந்து வந்தாங்க இந்த மக்கள். அவங்களுடைய பெயர் வந்து அஷூர் என்ற நகரத்திலிருந்தும், அதே பெயரை உடைய அவர்களின் தேசிய தெய்வத்திலிருந்தும் வந்தது அசீரியன் என்பது. ஸோ அசீரிய நாகரிகம் எங்க இருந்ததுன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வடக்கே ஈராக்கும், வடகிழக்குல சிரியாவும், தென்கிழக்குல துர்க்கியும், வடமேற்குல ஈரானும். இன்றைய நாடுகளுடைய அடிப்படையில். ஸோ வந்து அசீரிய பேரரசுடைய முக்கிய தலைநகரங்கள் பார்த்தீங்கன்னா அஷூர், இதுதான் முதல் தலைநகரம். அடுத்தது கல்ஹு, நிம்ரூத் என்றும் சொல்லுவாங்க. கிமு 9ஆம் நூற்றாண்டுல இது தலைநகரமா இருந்தது. அடுத்தது தூர் ஷருக்கீன் என்று சொல்லுவாங்க. சார்கோன் 2 அமைத்த தலைநகரம் இது. அடுத்தது நைனவா. இதுதான் யூனுஸ் நபி வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க. அசீரிய பேரரசுடைய மிக புகழ்பெற்ற தலைநகரம் இது. இங்கதான் யூனுஸ் நபியோட மக்கள் இருந்தாங்க. அசீரிய பேரரசுடைய காலப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா, பழைய அசீரிய காலம் வந்து கிமு 2025லேருந்து 1364 வாக்குல இருந்தது. ரொம்ப பெரிய வர்த்தக மையமாக வளர்ச்சி அடைந்தது. நடுநிலை அசீரிய காலம் வந்து கிமு 1363லேருந்து 912 வரைக்கும். இதுதான் இராணுவ வளர்ச்சியுடைய தொடக்கம். அடுத்து புதிய அசீரிய பேரரசு வந்து கிமு 911லேருந்து 609 வரைக்கும். உலகிலேயே மிகப்பெரிய பேரரசுகள்ல ஒன்றாக மாறுச்சு. மிகப்பெரிய எக்ஸ்பான்ஷன்லாம் நடந்தது. சக்தி வாய்ந்த இராணுவம் அவங்ககிட்ட இருந்தது. இது அவங்களுக்கு பெருமையை ஏற்படுத்துச்சு. இரும்பு ஆயுதங்கள், குதிரைப்படை, தேர்ப்படை, கோட்டை முற்றுகை இயந்திரங்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல் மற்றும் கலாச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மருத்துவம், கணிதம், வானியல், இலக்கியம் எல்லாத்துலயும் வளர்ச்சி பெற்றிருந்தாங்க. அசீரியர்கள் வந்து பாபிலோனியர்களுடைய அறிவை பாதுகாத்து வந்தாங்க. இதுதான் அறிவு மற்றும் கலாச்சாரம் அவங்க மத்தியில இருந்தது. மேலும் அஷூர் வந்து அஷுர்பானிபாலினுடைய நூலகம் சொல்லுவாங்க. அதாவது அஷுர்பானிபால் நூலகம் வந்து நைனவால அமைஞ்சிருந்தது. அதுல ஆயிரக்கணக்கான களிமண் பலகைகள், சட்டங்கள், இலக்கியங்கள் இருந்துச்சு. அசீரிய பேரரசோட வீழ்ச்சி எப்பனா கிமு 612ங்க. மீத்தியர்களும் பாபிலோனியர்களும் இணைந்து நைனவாவை அழித்தாங்க. கிமு 609ல வந்து அசீரிய பேரரசு முழுமையாக வீழ்ந்துச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அரசியல் சக்தி அது நிரந்தரம் கிடையாது. பொருளாதார நிலையை பத்தி பார்த்தீங்கன்னா, செல்வம் நன்றியுணர்வோடு இருக்கணும். இல்லைன்னா அல்லாஹ் அதை என்ன செஞ்சிருவான், அதை அழித்து விடுவான். தௌஹீதை விட்டு விலகினால் எந்த சமூகமா இருந்தாலும் திசை தவறி போய்விடும். ஸோ சமூகம் வந்து ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக மனம் திரும்பினா மாற்றம் சாத்தியமாகும் என்பதை காட்டக்கூடிய வரலாறு இது. அசீரிய பேரரசு வந்து மனித வரலாற்றில் மிகப்பெரிய இராணுவ சக்தியாக இருந்தாலும், யூனுஸ் அவர்களுடைய வரலாறு ஒரு நாகரிகத்துடைய உண்மையான பாதுகாப்பு அதனுடைய இராணுவத்திலும் செல்வத்திலும் கிடையாது, இறைவனை நோக்கி மனம் திரும்புவதில் தான் இருக்கு என்பதை நினைவூட்டும். இப்னு கசீர் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பனு இஸ்ராயலர்கள் நபிமார்கள்ல ஒருவராக இருக்கக்கூடும் என்று குறிப்பிடுறாங்க. ஜோனா சன் ஆஃப் அமிதாய் என்று சொல்லுவாங்க யூனுஸ் நபிய ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. ஸோ அவங்க பனி இஸ்ராயலுடைய சந்ததியை சேர்ந்தவராக இருக்கலாம், இருக்கக்கூடும் என்று பல அறிஞர்கள் கருத்து சொல்றாங்க. என்னவோ அவங்க அல்லாஹ்வுடைய நபி நைனவா மக்களுக்கு பிரச்சாரத்துக்காக அனுப்பப்பட்டார்கள். ஸோ இந்த மக்கள் பெரும்பாலும் அசீரியர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க.